الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய உயிர் மூச்சாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தமாக எனது இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிச்சு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் மற்ற மதங்களையும் மார்க்கங்களையும் விட சிறந்ததாக, போற்றக்கூடியதாக, நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதின் காரணம், இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒரு மனிதன் அழகிய நெறியை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அழகிய முறையில் வாழ்வதற்கு, கண்ணியமான வாழ்வை வாழ்வதற்கு ஒரு அழகிய நெறியை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. எப்படி இந்த மார்க்கம் நமக்கு தொழுகையை பற்றியும் நோன்பை பற்றியும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிற இபாதத்துகளை எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அதே அளவிற்கு இந்த மார்க்கம் இந்த மனிதனை ஒழுக்கத்தில் இருப்பதில், ஒழுக்கம் தவறாமல் கண்ணியமான வாழ்வை வாழக்கூடிய விஷயத்தை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது. அப்ப
அப்படி ஒழுக்கத்திலேயே அழகிய குணங்களிலேயே சிறந்தது எதுவாக இருக்கிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு வாக்கு கொடுத்தா, ஒரு வார்த்தை இது மாதிரி நான் வரேன் அல்லது செய்யறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை மீறக்கூடியவராக இருப்பார். சிந்தித்து பாருங்கள், நாம் ஒருவரை பார்த்து சிறந்தவர் என்று சொல்லுவதற்கு அழகிய குணமாக அந்த வாக்கு மீறுதல் இருந்தால், நம்ம ஒருத்தரை பார்த்து அவர் எல்லாம் நல்ல ஆளுதான், ஆனா என்னன்னா சொன்னா அதை செய்ய மாட்டார், வாக்கு மீறிடுவார் அப்படின்னா அவருடைய குணமே ஒரு கெட்ட குணத்தை போல ஆயிடும். இன்றைக்கு இருக்கிறதுலேயே மக்கள் அதை சர்வ சாதாரணமா அதை கடந்துடுறோம், நம்மளே அதை கடந்துடுறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் அதை நமக்கு கட்டளையாக சொல்கிறார். எந்த அளவிற்கு என்றால், உங்களுடைய வாக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படும், உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வாக்கு கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றுங்க, ஏன்னா மறுமை நாள்ல அது விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இறைவனிடத்தில் எப்படி நாம் மறுமை நாளில் என்னென்ன தவறுகள் செய்தோம், என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்பதையெல்லாம் நமக்கு பட்டியல் போட்டு இதோ பார்த்துக் கொள்ளுங்கள் என்று, இதையெல்லாம் ஏன் செய்தாய், இதையெல்லாம் ஏன் செய்யவில்லை என்று கேட்கப்படக்கூடிய அந்த நாளில் நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஒருத்தர் கொடுத்த வாக்க மீறிட்டு இருக்கிறத அதையெல்லாம் கேட்பான் என்றால் அது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது, எந்த அளவிற்கு இறைவன் நமக்கு அதை பற்றி வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தனது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், வாக்கு மீறக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வாக்கை நிறைவேற்றாதவர்கள் இதோ வந்தரேம்பாங்க, ஆனா வரமாட்டாங்க. ஒரு பொருளாதார விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் தெரியும், சனிக்கிழமை வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. சனிக்கிழமைனா இது எந்த சனிக்கிழமை நமக்கு தெரியாது, சனிக்கிழமை வாங்கிக்கலாம், இந்த வாரம் சனிக்கிழமை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சனிக்கிழமை தானே சொன்னோம், எந்த சனிக்கிழமை நம்ம சொல்லல. அதனால இப்படி வியாபார விஷயத்துல வாக்குகளை மீறக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தை இந்த நாள்ல தரோன்னு சொல்லிட்டு அதை தராம மறுக்கிறது, அதை கூடுதலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம், இது எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல சாதாரணமாயிருச்சு. எந்த அளவுக்குன்னா, நீங்க சனிக்கிழமை தரணும்னா முடியுமா, தெரியும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் ஆகும் என்பதை நம்மளே அதை எடுத்துக்கிறோம். ஆமா அவர் சொன்னாரு, அவரால முடியாம போயிருந்தா அப்படின்னா அவர் என்ன சொல்லி இருக்கணும், சனிக்கிழமைன்னு சொல்லி இருக்க கூடாதுல. நம்ம என்ன பண்றோம், அது பரவாயில்ல 2 நாள் கேப் பரவாயில்ல அப்படிங்கிறோம். அவர் அடுத்த கூடுதல் நாளை சொல்லி இருக்க வேண்டும், ஆனால் நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்துக்கிறோம், பரவாயில்லன்றோம். அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் நம்ம அப்படியே அதெல்லாம் கலந்து போய்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி. எதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவரை பற்றி நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் என்று சொல்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன், அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இது எதற்கு நமக்கு சொல்ல வேண்டும்? திருமறை குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய புத்தகமாக இருக்க வேண்டும். அது அப்பொழுதுதான் அன்று வரக்கூடிய மக்கள் எல்லாம் இது இறைவனுடைய வேதம் என்று எடுத்துக்கொள்வார்கள். அது சிறுசா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, பொறுப்போக்க போயிருவாங்க. அதனால நிறைய செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றானா, ஒரு நபி இருந்திருக்கிறாரப்பா, உன்னால இருக்க முடியாது இல்ல, உன்னை போல ஒரு மனிதர் தான் அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக, வாக்குறுதி விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் அவரை நினைவு கூறுகிறான் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனில் இது போன்ற ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச வரலாறு. ரோம மன்னர் நபிகளுடைய தோழர்கள் எல்லாம் அந்த கேள்வி கேட்கிற அந்த சமயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப கேட்கிறாங்க, நீங்க உங்களிடத்திலே சொல்லுகிறாரே நான் தான் நபி என்று சொல்கிறாரே,
அவர் எதையெல்லாம் சொல்கிறார், அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு, சுருக்கமா சொல்றேன். அதை கேட்கும் பொழுது அவர் என்னென்ன சொல்றாருன்னு கேட்கிறாங்க. அவர் எங்களுக்கு பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்கிறார். பொய் பேசக்கூடாது, உண்மையை பேச வேண்டும் என்று எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார். இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்கிறார். ஒரே இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவர் ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்தால் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், வாக்கை மீறிவிடக் கூடாது என்பதையும் எங்களுக்கு சொல்கிறார் என்று அன்றைக்கு சொல்கிறாங்க என்றால், அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்னா அது ஒரு பையத்தாக வைக்கிறாங்க. நீங்க ஒரு முஸ்லீம்னா இப்படித்தான் இருக்கணும். நம்ம அதை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கணவன் மனைவி இடத்துல ஒரு மனைவி கணவனிடத்துல இது போன்ற ஒரு பொருள் வேணுங்க அப்படின்னு சொன்னா, இதோ வாங்கிக்கலாம், அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், இன்னைக்கு வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு பதில் வரும். அந்த பதில் பதிலாகத்தான் இருக்குமே தவிர அவங்க கேட்ட அந்த பொருள் வந்துருமான்னு கேட்டா வராது. இவங்களுக்கா எப்ப தோணுதோ, இல்ல இவருக்கா என்னைக்கு இது வருதோ அப்பதான் அந்த பொருள் வீட்டுக்கு வரும். வாங்குங்கன்னு சொன்னா, இல்ல நம்ம என்ன பண்ணிடணும், இன்னைக்கு முடியாது, அது என்ன நாள் முடியுமோ அந்த நாளை நம்ம சொல்லணும். நம்ம வாக்குறுதி கொடுத்துடுறோம் உடனே. இன்னும் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தா ஒரு பள்ளிவாசல் கட்டுறோட மக்கள் எல்லாம் கிளம்பும் போது பள்ளிவாசல் நிர்வாகிகள் கிளம்புறாங்க. இது மாதிரி பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இது போன்ற ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு ஆகுது, ஒரு சென்ட்டுக்கு இவ்வளவு ஆகுது, ஒரு முசல்லாக்கு இவ்வளவு ஆகுது, இடத்துக்கு இவ்வளவு ஆகுது, கட்டணமா கட்டினா இவ்வளவு ஆகும், உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. ஒரு முறை கேட்கிறோம், 2 முறை கேட்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, சரி பை இவ்வளோன்னு எழுதிக்கங்க, இல்ல இவ்வளோன்னு இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கங்க, நம்ம தந்தரோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துற. நம்ம என்ன பண்றோம், கொடுப்பாருன்னு போனுக்கு மேல போனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிடுறோம். அவர் சொன்னது 10 நாள் கழிச்சு வாங்கிட்டாரு, அந்த 10 நாள் கழிச்சு கூப்பிடுறோம். இன்னொரு 10 நாள் கழிச்சு கூப்பிடுறோம். அவர் 10 நாள், அது எந்த 10 நாள் நமக்கு தெரியல. போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மெசேஜ் அனுப்புறோம், அவருக்கு அவர் பேர்ல போட்ட ரிசிப்ட வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். கடைசி வரைக்கும் பதில் இருக்காது. அவர் என்ன பண்ணிருக்கணும், பாய் என்னால முடியாது, என்னால இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட சூழ்நிலை என்பது ரொம்ப ஒரு கவலைக்கிடமா இருக்குது, இன்ஷா அல்லாஹ் எழுதிக்கங்க, ஒரு குறுகிய தொகை எழுதிக்கங்க, இந்த தொகையை இன்ஷா அல்லாஹ் எழுதிக்கங்க இப்போதைக்கு, பிறகு இடத்துல பொருளாதாரம் வரும்பொழுது கண்டிப்பா நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் ஒரு பெரிய தொகை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் எழுதிக்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பிட்டு வாங்கிடுவோம். மக்கள் எல்லாம் அதுக்கு முன்னால வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. வாக்குறுதி இத்தனை லட்சம் வந்துருச்சு, கட்டளை ஆரம்பிச்சோம்னு சொன்னா அப்படியே பொருளாதாரம் வர வர அப்படியே பள்ளியை கட்டிடலாம் அப்படின்னு மக்கள் நினைச்சு பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிக்கிறது. ஒரு 3 அடிக்கு செவ்வரம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பணமே வராது. ஊரா சுத்தக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பள்ளிவாசல் நம்முடைய மக்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றதில்லை. பொருளாதார சூழ்நிலை இருக்கிறது தான். நம்ம என்ன பண்ணிருக்கணும், சொல்லிருக்க கூடாது, இந்த வாக்கு அவங்களுக்கு கொடுத்திருக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றார், ஏன்னா அது மறுமை நாளில் விசாரிக்கப்படும். வாக்கை மீறக்கூடியவனாக இருந்தால் அவன் மோசமானவன் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்கிறான் என்றால் அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் என்றுக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்து விட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். தொழுகையில பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படின்னா, கடலில் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கறோம், இந்த கடல்ல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அப்ப நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் கடலில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மனிதர் கடனாளியாக ஆகும் பொழுது அவன் என்ன ஆயிடுறான், வாக்குறுதியை மீறக்கூடியவனாக ஆயிடுறான். ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குறுதியை மீறக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், சிந்திச்சு பாருங்க.
வாக்கு கொடுத்தா அதை மீறக்கூடியவனா ஆயிடுவாங்க, அதனால கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாவத்தை நான் செய்துவிடக் கூடாது, வாக்கு மீறக்கூடிய அந்த பாவம் மறுமை நாளில் அது எனக்கு கேள்வியாக நின்றுவிடக் கூடாது, மறுமை நாளில் அது எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அதை நமக்கு எது எல்லாம் முட்டுக்கட்டையாக அந்த பாவத்தை செய்வதற்கு எதுவெல்லாம் தூண்டுதலாக இருக்குமோ அதை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. கடன் வாங்கினாதான் நான் வாக்குறுதி மீற மாதிரி இருக்கும், யாரெல்லாம் எனக்கு கடனாளி ஆக்கிறாத கேட்டாங்க. இந்த அளவிற்கு அது மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு அங்கமா எடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது, ஒரு நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். அதே போல அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் இதை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா போய்கிட்டு இருக்கிறோம், இதை கவனத்துல எடுத்துக்கணும். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது இறையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல இறைவனுடைய அச்சம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது என்றால் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம இது போன்று செய்கிறோம் என்று ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், இது போன்று வாங்கி தரோம்னு வாக்கு கொடுத்திருக்கிறோம், இன்ன நாள் இன்ன தேதின்னு சொல்லி இருக்கிறோம், அந்த நாள் அந்த தேதி வந்தால் அதற்குள்ளாக நாம் அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். எப்போ செய்வோம்னா நம்ம இடத்துல இறையச்சம் இருக்கும் என்றால் நம்ம சொல்லிக்கிறோமா இல்லையா? இறையச்சவாதிகள் சொல்லிக்கிறோமா இல்லையா? இறையச்சவாதிகள் வாக்குறுதியை கொடுக்கிற விஷயத்துல, வாக்கு விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது இறைவனுக்கு கொடுத்த வாக்குகளில் மீறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இறைவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்கை மீறிவிடாமல் அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீறக்கூடியவர்கள் யார்? ஒன்று சொல்றோம் அப்படின்னா அதை செய்யாம போயிடுறது. ஒரு மனிதர் நம் அனைவருக்கும் அறிந்த செய்தி, அனஸ் இப்னு நல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி என்பது, அந்த ஷஹீதாகிற அந்த வாக்குறுதி என்பதை நிறைவேற்றினார்கள். எந்த அளவிற்கு? உஹதுடைய போர்க்களம், அவர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் அவங்க இதோ என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றேன்றாங்க. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் அந்த வசனத்தை அதற்காக இறக்குகிறான். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வும் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதைத்தான் காட்டி தருகிறார்கள். அதே போல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது யார் தன்னுடைய வாக்குகளை நிறைவேற்றுகிறார்கள், வாக்கு விஷயங்களில் ஒழுக்கத்தோடு கடைபிடித்து அதை கண்ணியமாக நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருகிறான், சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி என்றால் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்கள், சொர்க்கத்திற்காக பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்றாங்க. அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கன்றாங்க. அந்த உயர்ந்த சொர்க்கம் ஒருவர் வாக்கு கொடுக்கிற விஷயத்தில், வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நமக்கு அந்த உயர்ந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வாக்குறுதியை உதாசீனப்படுத்தித்தான் இருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உயர்ந்த சொர்க்கம் இந்த பக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில் மிகவும் மோசமான வேதனை தரக்கூடிய ஒரு இடம்னா நரகத்தினுடைய அடித்தட்டு இருக்கும். அந்த அடித்தட்டில ஒரு சாராரை அல்லாஹ் வேதனைக்கு உள்ளாக்குவான்.
நரகம் என்பதே துன்பம் வாய்ந்த ஒன்றுதான். அந்த வழியை யாராலும் பொறுத்துக்கவே முடியாது, யாராலும் சொல்லி மாறாத அப்பேற்பட்ட ஒரு வேதனை வழங்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் மிக மோசமான இடம் நரகத்தினுடைய அடித்தட்டில வழங்கப்படக்கூடிய ஒரு வேதனை. அந்த வேதனைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் யார் என்றால், யார் முனாஃபிக்குகளாக நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டில வேதனை தரும். அந்த நயவஞ்சகர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், பேசினால் பொய்யை பேசுவார்கள், வாக்கு கொடுத்தா அதை மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை மீறக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்பிற்குரியவர்களை சிரித்து பார்க்க வேண்டும். யார் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான். உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்குகிறான். யார் வாக்குறுதியை மீறுகிறார்களோ அவர்கள் நயவஞ்சகர்கள் என்ற அடிப்படையில் நரகத்தினுடைய அடித்தட்டில் மோசமான ஒரு வேதனையை, கடினமான வேதனையை வழங்குகிறான் என்றால், நம்ம அந்த வாக்குறுதியை எந்த அளவிற்கு, நம்முடைய பேச்சுக்களை நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாக்கு விஷயத்தில் ஒருவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லில் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இல்லாமல் எல்லாரும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகவும் நிம்மதியான வாழ்வு அனைவருக்குமே இருக்கும். ஒரு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினாலே பொதுமக்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி. ஒரு வீட்டினுடைய தலைவராக இருக்கிற ஒருவர் வீட்டிற்கு செய்ய வேண்டும் என்று எதையெல்லாம் கேட்கிறார்களோ பிள்ளைகளோ அல்லது எல்லாம் நம்ம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. நம்ம தொழில் செய்யறோமே, பொருளாதாரத்தை தரேன்னு சொல்றாங்க, நம்பி நம்மளும் தரோம். நம்மளும் அந்த பொருளாதாரத்தை, ஒருவர் பொருளாதாரத்தை தரேன்னு சொல்லிட்டு பொருளை வாங்கிட்டு போவார், பீஸ் வாங்கிட்டு போவார், இன்னும் இத்தனாம் தேதி வாங்கிக்கலாம். ஆனா மாசம் ஓடிடும், 100 நாள் ஆயிரும், வருஷமே முடிஞ்சிடும், பொருளாதாரம் வராது. தரேன் 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 எங்கேயும் ஓடி கூட போயிருக்க மாட்டார். நம்ம முன்னாடியே சுத்திட்டு இருப்பாரு, காசு இன்னும் வரல, தரேன் தரேன். இன்னும் ஒரு சிலர், எனக்கு ஒரு சின்ன அவசரம், அந்த அவசரத்துக்கு எனக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுங்க, நான் ஒரு 10 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லி பொருளாதாரத்தை கேட்பாரு. அந்த பொருளாதாரத்தை கொடுப்போம், அதுவும் வராது. அந்த 10 நாள்ல வந்துருமா? நம்ம என்ன சொல்லுவோம், 10 நாள்ல வரல, ஒரு 2 நாள் தாமதமா வந்தாலே அதை நம்ம ஏத்துக்குவோம். ஏத்துக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்துக்க கூடாது. அவரும் அப்படி கொடுத்திருக்க கூடாது. ஏன்? அந்த வாக்கை நிறைவேற்றால் வாக்கை மீறினோமா இல்லையா? திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி ஒரு கட்டளையாக மறுமை நாளில் அது விசாரிக்கப்படும் என்று சொல்லி, அதை செய்யாதவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அதற்கு வலியுறுத்திய தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் வாக்கு விஷயத்தில் எந்த அளவிற்கு கண்ணியமாக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். யார் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்குகிறான். யார் தன்னுடைய வாக்குறுதியை மீறுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் மோசமான நரகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை வழங்குகிறான். இப்படியெல்லாம் ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டு சொன்ன வார்த்தையை மீறி இருக்கிறான் என்று சொன்னால் அது பாவம் தான். அது ஒரு மணியாக இருந்தால், நாளாக இருந்தால், அதையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் பிரார்த்தனையின் மூலியமாக இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடும். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வாக்குறுதியை மிக முழுமையாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கவை. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டார்கள். கடனிலிருந்து ஒரு பாதுகாப்பு தேடினார்கள். என்ன காரணம்? நான் கடனாளியாக ஆனால் நான் வாக்குறுதி மீறக்கூடியவனாக ஆகிவிடுவேன். அதனால்
இறைவா என்னை கடனாளியாக ஆக்கிவிடாது என்று கேட்டார்கள் என்றால் அதுதான் ஒரு பாடம், அது நமக்கு ஒரு படிப்பினை. மறுமை நாளில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது, அல்லது மறுமை நாளில் அது ஒரு மோசமான ஒரு தண்டனையை தரக்கூடியதாக இருக்குது என்றால் அதை விட்டு நாம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை மிக சரிவர கவனித்து வாழ வேண்டும் என்பதை மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் இதை நாம் சரியாக நடத்த முடியுமா என்பதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வான் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.